அல்லது இந்த மகனுக்கு ஒரு நோய் இருக்கு, எத்தனை டாக்டர் போயிட்டோம், இது சரியா மாட்டேங்குது. அப்போ இவ்வளவு நாளும் இந்த தடையை வந்து வீக்கானது, இதுவரை சாமானது. அப்போ இது எப்படி ஓட்டணும்? தியாகத்தோடு சில தடைகளை தியாகத்தோடு உடைக்க வேண்டும். சொல்லுங்க, குழந்தையே இல்லை, எத்தனையோ டாக்டர் பேச்சு. அப்ப என்ன செய்யணும்? நாங்களும் அந்த மாதம் வேண்டும், இந்த மாதம் வேண்டும், இது வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அந்த தடை வந்து ஸ்ட்ராங்கான தடை. அதை உடைக்க என்ன செய்யணும்? தியாகத்தோடு மாற்றி நோன்பு நோன்புகளே பலவகைகள் இருக்கிறது. நான் 4 நோன்புகள் சொல்றேன். உண்ணார் நோன்பு, புலால் நோன்பு, ஊடக நோன்பு, சொல் நோன்பு. சார் சொல் நோன்பு எப்படி நான் சொல்லிக்கிறேன். அதாவது நோன்பு என்றால் தியாகம். சொல்லுங்க. அப்போ உணவில் செய்யும் தியாகம் உண்ணார் நோன்பு, இறைச்சியில் செய்யும் தியாகம் புலால் நோன்பு, ஊடக பயன்பாட்டில் செய்யும் தியாகம் ஊடக நோன்பு, சொற்களின் பயன்பாட்டில் செய்யும் தியாகம் சொல் நோன்பு. அப்போ வந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நான் உண்ணார் நோன்பு, புலால் நோன்பு, ஊடக நோன்பு, சொல் 4 நோன்பு கடைபிடிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய இறைவேண்டல் பலனை பெறுகிறது. அப்போ பெரிய தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்தால் நீங்க வேண்டியே இருக்கீங்க, செலுத்திருக்கீங்க, அதை கேட்கிற வேலை செய்யணும். அதை வலிமைப்படுத்த சொல்லணும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கொலையை பேசணும், கொலையை பேசணும், நல்ல சொற்களை பேசுகிறது. சொல்லுங்க. எபிசியர் 4:29 சொல்கிறது, கெட்ட வார்த்தை வாயில் வரக்கூடாது, கேட்போர் பயன்படி தேவைக்கேற்றவாறு அன்புணர்ச்சி கேட்டு நல்ல வார்த்தைகளை பேசுகிறது. தான் சொல்லணும். சரியா? அப்போ வந்து வழக்கமாக யாரெல்லாம் கெட்ட வார்த்தை போடுறீங்க கை தூக்குங்க கேட்பாங்க. தெரிஞ்சுங்க, யாரெல்லாம் கெட்ட வார்த்தை போடுறீங்க கை தூக்குங்க. யாருமே சொல்றது நான் மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு காலையில் கேட்டேன், 16 மணிக்கு கேட்கிறாங்க. அது ஒரு அப்போ வந்து பவுலியா சொல்றது கெட்டவாத இவங்க நீங்க நினைச்ச கெட்டவாத வேற. அப்போ பவுலியா சொல்ற கெட்டவாத ஒரு வாய்ந்த வர்றதுக்கு அது 4 வகைகளை சொல்றேன். ஒண்ணு, கேட்போர் பயனடைய சொல்லுங்க, தேவைக்கேற்றவாறு அருள் வளர்ச்சி கேட்க நல்ல வார்த்தைகள் பேசுங்க. இதெல்லாம் இல்லாத எல்லா வார்த்தைகளும் கேட்கணும். ஒண்ணு இந்த 4 தேவைக்கேற்ற வார்த்தை நல்ல வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை. அப்போ ஒரு நாளைக்கு தேவையில்லாம நம்ம எவ்வளவு சொற்கள் பேசுகிறோம், அவ்வளவு என்ன வார்த்தை. அப்ப இப்போ சொல்லுங்க, யாரும் கெட்ட வார்த்தை போடுறீங்க கைதுங்க, எல்லாரும் கேட்கறீங்களா? நிறுத்துக்கு தேவையில்லாம பேசுகிற எல்லாரும் கெட்ட வார்த்தை பவுல் இறைவார்த்தை ஒழுங்கி நம் வாழ்க்கை ஆட்சி செய்யும் பொழுது நம் வாழ்க்கை நிறைய பாவம். சில சொல்லுவாங்க, நான் பாவமே செய்யும் வாசல் பற்றி நான் சொல்றேன், சார் நான் பாவம் செய்வேன், நான் பாவமே செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இறைவார்த்தை ஒழுங்கி நம் வாழ்க்கை ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பல பாவங்களை செய்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். அப்ப சொல்லணும் என்றால் தேவையில்லாமல் பேசக்கூடாது, அமைதி காக்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், இனிய உணவாக இல்லாத குரல் சொல்லணும். அப்போது நம்ம ஏரியாக்கள் இன்னும் ஒரு நிலவரத்தில் நான் சொல்ல 3 முறைகள். அதாவது நம்முடைய பணியே ஒரு இறைவர்கள் கடவுள் நாம் ஒவ்வொரு வேலைகளை தந்திருக்கிறது. அலுவலகத்தின் வேலை போட்டிய வேலை கடவுள் பல பணிகள் அந்த வேலையை நன்றாக நேர்மையாக நிறைவாக நேர்மையாக சென்று விடுவதால் கடவுளை மாற்றிப்படுத்துவதற்கு நாமே சொல்கிறேன். யோவான் 17:4 சொல்கிறது, நான் செய்யுமாறு நீங்கள் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உலகின் முகை மாற்றிப்படுத்த. நான் செய்யுமாறு சொல்ல, நீங்கள் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உங்கள்
நன்றாக செய்வோம், நேர்மையாக செய்வோம், ஒருபோடு செய்வோம். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நன்றாக செய்வோம். யார் பார்க்கிறீங்களா? கடவுள் பார்த்துக்கிறார். எல்லா வேலைகளையும் சிறிய வேலைகள் தெரிய அனைத்தையும் நாம் நன்றாக செய்யும் பொழுது கடவுளை மாற்றிப்படுத்துகிறோம். தந்தையை நமக்கு நன்றி, இயேசுவை நமக்கு நன்றி. அங்கே நம்முடைய பணியே ஒரு இறைவேண்டல். சொல்லுங்க, உறவே இறைவேண்டல். சொல்லுங்க, உறவு. எல்லாருக்கும் நல்ல உறவோடு வாழ்கிறது. அது கடவுளுக்கு நாம் செய்கிற மிக சிறந்த இறைவேண்டல், மிக சிறந்த இறைவேண்டல். என்ன பேசப்படுகிறார்? நீங்கள் காணி செலுத்தவர்கள் யாராவது மனதாக இருக்கிறார், காணிக்கு அங்கே வைத்து போய் நல்லவர்கள் அந்த வந்து உறவு, உறவே இறைவேண்டல். சொல்லுங்க, வாழ்ந்த நேயமே இறைவேண்டல். சொல்லுங்க, பரிவு. யாருக்கெல்லாம் உலகத்துல மற்றவர் பார்க்கும் பரிவு ஏற்கப்படுகிறதோ அவர்கள் இறைவேண்டல் செய்கிறார்கள். அடுத்தது நல்ல மனநிலையே இறைவேண்டல். சொல்லுங்க, இப்ப திருத்தத்தை புதுசாக சொல்லிக்கிறாங்க, இயற்கையை பேணுவதும் இறைவேண்டலே. சொல்லுங்க, சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு சுற்றுச்சூழல் இருக்காங்க. உலகம் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச். அந்த உலகை நாம் பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அதை செய்கிற பொழுதுதான் இயற்கையை படைத்த இறைவனை நாம் போற்றுகிறோம். இயற்கையை பேணுவது இறைவேண்டல். சொல்லுங்க, நிறைவாக கடைசி பாட்டு என்னது? நாம் வாழ்வே ஒரு இறைவேண்டல். சொல்லுங்க, அப்போ இறைவேண்டல் வாழ்வே கிடையாது. இறைவேண்டல் வாழ்வு ஒன்றுதான். நாம் எப்படி வாழ்கிறோமோ அது ஒரு இறைவேண்டலாக இருக்க வேண்டும். கத்தோலிக்க சொல்லி அதுதான் ஒரு வார்த்தை சொல்றது, we pray as we live because we live as we pray. நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படி இறைவேண்டல் செய்கிறோம். ஏனென்றால் நாம் எப்படி இறைவேண்டல் செய்கிறோமோ அப்படி வாழ்கிறோம். வாழ்வும் இறைவேண்டலுக்கும் முரண்பாடு இருக்க கூடாது. அவர்களுடைய வாழ்வே ஒரு இறைவேண்டல். நமக்கு இவ்வளவு நேரம் இங்கே இவ்வளவு ஆர்வங்களோடு இந்த உரையை கேட்கறதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்து வருகிறேன். அந்த ரசகாரர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மூலமாக மேலாக இறைவேண்டலை எப்படி தரம் உயர்த்துவோம் இந்த பார்வையில் நம்முடைய பல செய்திகளை நாம் கேட்டோம். கேட்ட இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றி அதை கடைபிடித்து எங்களுடைய இறைவேண்டல் உமக்கு உகந்ததாக மாற்றுகிறார். உங்களுடைய இறைவேண்டலுடைய தரத்தை மேம்படுத்துகிறார். எங்களுடைய வாழ்வும் நம்முடைய பணிகளும் உமக்கு உகந்ததாக இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு மணி நேரம் விழிப்போடு ஆர்வத்தோடு இந்த இறைவார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு கைமாறு வழங்குகிறார். காரணி அன்னை எங்களுக்காக படித்து மற்றவர்கள் இந்த ஆசைகளை பெற்றுள்ளார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனை